ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டான் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ பயிற்சி 1.2ல் 7th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ கமா பி எனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுதுக அப்படின்ட்டுருக்காங்க. உட்கணங்கள்னால் ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளெல்லாம் தனித்தனியாக பிரித்து எழுதுறது தான் உட்கணங்கள். இப்போ ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுதுகன்னு இருக்காங்க. உட்கணங்கள்னாலே பொதுவாக அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும்னா, ஒரு வெற்று கணமும் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற அந்த இதுவும் அப்படியே இருக்கும். மீதி அந்த இதை பிரித்து எழுதணும் அதில் இருக்க உறுப்புகள்லாம். இப்போ ஏயின் உட்கணங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெற்று கணம் இருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு உறுப்பை தனியாக எழுதிடுறோம், ஏன்னு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே. அடுத்து ரெண்டாவது இருக்கிற உறுப்பை அப்படியே எழுதிடுறோம், அதுக்கு ஒரு செட் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். அடுத்து கொஸ்டினில் அப்படியே அவங்க கொடுத்துருக்கிறதையும் மொத்தமாக எழுதணும், ஏ கமா செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ கமா பி. அவ்வளோதான், இதுதான் ஏயின் உட்கணங்கள். அடுத்து 8th என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வருவனவற்றின் அடுக்கு கணத்தை காண்கன்னு இருக்காங்க. அடுக்கு கணம்னா என்னென்னா, இப்போ அது ஒரு கணத்தில் இருக்கிற எல்லா உட்கணங்களையும் கொண்ட கணம் தான் அடுக்கு கணம். அதாவது பி ஆஃப் ஏ. பின்னா என்னென்னா பவர் செட் ஆஃப் ஏ. பவர் செட்னா தமிழில் அடுக்கு கணம். பவர் செட் ஆஃப் ஏ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு உட்கணங்களில் எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு அதில் ஒரு வெற்று கணம் வரும். அடுத்து ஏ ஃபஸ்ட்டு உறுப்பை தனியாக ஒரு கணமாக எழுதணும், செகண்ட் உறுப்பை தனியாக ஒரு கணமாக எழுதணும். அடுத்து கொடுத்துருக்கிறது மொத்தமாக எழுதிடணும். இதுதான் ஏயோட உட்கணங்கள். ஆனால் நம்மளுக்கு அடுக்கு கணம் கேட்டிருக்காங்க. உட்கணங்களை கொண்ட கணம் தான் அடுக்கு கணம். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு செட் ப்ராக்கெட்டில் போட்டோம்னா அடுக்கு கணம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏக்கு. அடுத்து பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பி ஆஃப் பி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வெற்று கணம், அதோட உட்கணங்களை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு வெற்று கணம் வரும். அடுத்து ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக எழுதணும். ஃபஸ்ட்டு 1 2 3 3ஐயும் தனியாக எழுதிட்டோம். அடுத்து 2 2ஆக கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போனா ஃபஸ்ட்டு 1 கமா 2, அடுத்து 1 கமா 3, அடுத்து 2 கமா 3ன்னு எழுதிடலாம். அப்புறம் 3 வச்சு எழுதணும்னா 3 கமா 1 ஏற்கனவே 1 கமா 3 இருக்குது. ஏற்கனவே வந்ததெல்லாம் வரக்கூடாது, ஒரு தடவை தான் வரணும் ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ். அப்புறம் அடுத்து அதை 3 3ஆக கம்பைன் பண்ணி எழுதலாம். 1 2 3 அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. மொத்தம் 3 நம்பர் தான் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு 2 பவரில் உங்களுக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குன்றதை போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 பவர் 3ன்னு போட்டோம்னா 8 வரும். நம்மளுக்கு மொத்தம் 8 உறுப்புகள் இருக்குது இதில். அப்போ நம்ம பண்ணது கரெக்டு. உட்கணங்களுக்கு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா அடுக்கு கணம் கிடச்சிரும். அடுத்து மூணாவது டி இஸ் ஈக்குவல் டு PQRSன்னு கொடுத்துருக்காங்கல்ல. 4 உறுப்பு இருக்குது. அப்போ 2 கமா 4னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 4 4 8 8 2 16 வரும். இப்போ நம்மளுக்கு 16 உறுப்புகள் கிடைக்கணும். பி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒரு வெற்று கணம் இருக்கும், அடுத்து பி, அப்புறம் Q R S, அடுத்து 2 2ஆக கம்பைன் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு PQ, அப்புறம் PR, அப்புறம் PS, அடுத்து QH QR, அப்புறம் QS, அப்புறம் ஆரை வச்சு பண்ணோம்னா RS வரும். அப்புறமா 3 3ஆக பிரித்து எழுதணும். ஃபஸ்ட்டு PQR, அப்புறம் ஆரை மட்டும் விட்டுட்டு PQS, அடுத்து PRS எழுதிக்கலாம். இப்போ பியை விட்டுட்டு மீதி QRS, QRS இவ்வளோ தான் நம்ம 3 3ஆக எழுத முடியும். அடுத்து 4ஆக எழுதும் போது PQRS வந்துடும்.
இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வந்துருச்சு. அவ்வளோதான், உட்கணங்கள் எழுதிட்டோம். அதை செட் ப்ராக்கெட்டில் போட்டோம்னா அடுக்கு கணம் கிடச்சிரும். அடுத்து E இஸ் ஈக்குவல் டு ஒரு வெற்று கணம் கொடுத்துருக்காங்க. அப்போ P ஆஃப் ஈன்னு வரும்போது நம்ம செட் ப்ராக்கெட்குள்ளே ஒரு வெற்று கணம் போட்டோம்னா அவ்வளோதான். இதை இப்படியே எழுதலாம், இல்லைன்னா கொஸ்டினில் கொடுத்த மாதிரியே அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். பயிற்சி 1.2 வந்து 7th சம்மும் 8th சம்மும் முடிஞ்சு.